RRR ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்டிஆர் வந்து என் ட்ரெஸ்ஸை பார்த்தார். நாங்களே டீசென்ட் ஆகிட்டோம், நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கேன். அவ்வளோ மாதிரி பியாரோ கடை தலைவா நீங்கள் எப்படின்னா எப்படி அப்படின்னாலே நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க டாக்டர். பட் ஒரு விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், கேட்ட உடனே சொல்லிடுறாருன்னா கண்டிப்பாக அது ஹீரோயினுடைய நம்பர்னா உடனே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாரு. இப்போ நயன்தாரா நம்பர்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது, இது சொல்கிறேன் இல்லை. ஹாய் டியர் ஆதித்யா ஃபன் லவர்ஸ், சண்டேன்னு சிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. சிரிக்க வைக்க போகிறது யார்? இப்போ நம்ம எப்படின்னா பழகம் நீ யாரோ நான் யாரோன்னு இருக்கோம். ஒன்ஸ் பழகினா நீ வேறோ நான் வேறோ. காரணம் பிஆர்ஓ அப்படின்னா ஒரே பிஆர்ஓ தான் யூனிவர்சலி அக்செப்டட் ஆஸ் த பெஸ்ட் பிஆர்ஓ. அவர் நக்கலாக உட்காந்துக்கிறாரு. நக்கல் இருக்கு ஒரு பேர்லையே. வணக்கம் மிஸ்டர் நக்கல் முருகன், சாரி நிக்கில் முருகன், வணக்கம். வணக்கம் தலைவா. என்ன வந்து கலரா பண்ணுறாங்க, கலராக சட்டு போடுறீங்களேன்னு. எனக்கு ஒரு பெரிய மேதாவி ஒருத்தர் காம்படிஷனில் இருக்காரு. அவர் ஈஸ்ட்மன் கலரு எல்லா ஹேர் கலரை தவிர எல்லா கலரும் பண்ணுறாரு. என்ன ஒரு வெறி உங்களுக்கு இந்த கலரில் இப்படி தான் போடுறீங்க சார்? எப்பவுமே பொதுவாக நாம மற்றவங்க பக்கம் திரும்பவே கூடாது, மற்றவங்க நம்ம பக்கம் திரும்ப வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால நான் சினிமாவுக்கு வந்த பீரியடில் இது என்னோட 31வது வருஷம். நான் வந்த பீரியடில் எல்லாமே வயசு 30 உங்களுக்கு? எனக்கு 30. இப்போ ஆனால் சினிமாவுக்கு வந்து 31. வந்தபோது எல்லாமே ஒரு சோபராக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வச்சுட்டு எப்படி போயிட்டுருக்கு லைஃப், ஏதோ போயிட்டுருக்குங்க, நடந்துட்டுருக்குங்கும் போது இதை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன் நான். என்னை யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்வேன். ஸோ அந்த காலத்தில் வந்து ஹெச்ஐவி, இந்த காலத்தில் கோவிட், ரெண்டுத்துல தான் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்கணுன்றது தான் ஒரு ஆட்டிடியூடு. ஒரு நிமிஷம் இல்லை உங்கள் கால் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க. டெய்லி மார்னிங் அதை பார்த்து கும்பிட்டு அன்றைக்கி டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஆட்டிடியூட் இஸ் டிசைன் பை யுவர் கலர். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே கலர் தான். ஆமாம் அப்படிங்கிறது. பட் இது எந்த விதத்துலையாவது ஒரு பெரிய அட்ராக்ஷன் பாயிண்டாக இருந்தது பிஆர்ஓ வரதுக்கு? 100% இருந்தது. அதாவது இது நான் பேசிக்கலி எம்ஜிஆரோட ஃபேனு. ஓகே. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட்டு, பச்சை கலர் பேண்ட்டு, பச்சை கலர் ஷர்ட்டு போடுவாங்க. சார் என்ன சார் இதே தெலுங்குல போட்டால் கச்சாமன் போலி வண்ணம் கொண்டு கலடா பண்ணுறாங்க. பட் இதை வந்து பெருமையாக இல்லை, இதில் வந்து தெலுங்குக்காரங்களே கலாட்டா பண்ணுறா. RRR ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ராம் சரண், என்டிஆர் எல்லாம் நாங்கள் ராஜ்மௌலி எல்லாமே லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது என்டிஆர் வந்து என் ட்ரெஸ்ஸை பார்த்தார். நாங்களே டீசென்ட் ஆகிட்டோம், நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்க. ஓ அப்படி இது நாங்கள் கொஞ்சம் கிளாஸி ஆகிட்டோம், இந்த கலரை விட்டு வரவே மாட்டேன். இப்போ நான் சில நம்பர்ஸ்லாம் சொல்கிறேன், அதை யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ட்ரை பண்ணல சார். 98402 98789 98402 98789. யார், எந்த விஐபி இது? நீங்களே. என்னோட பழைய நம்பர். சரி, இப்போ இவ்வளோ எனக்கு வந்து அமேசிங்கான விஷயம் உங்கள் குவாலிட்டி என்னென்னா, உங்களுக்கு ஃபோனை பண்ணி அர்ஜுன் நம்பர் இருக்கா, இது நம்ம டொனால்ட் ட்ரம்ப் நம்பர் இருக்கா, புட்டின், எதை கேட்டாலும் 2 செகண்டில் ஒரு நம்பர் சொல்லிடுறீங்க. அது சொல்லணுமே சொல்கிறீங்களா, நிஜமாக அந்த நம்பர் தானே? இல்லை, என்னென்னா முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ண, இப்போ மொபைல் யூஸ் பண்ணிட்டு காலம் வந்துடுச்சு. மொபைல் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்லும் போது நாம அப்டேட் இல்லைன்னா அவுடேட் ஆகிடுவோம். இதுதான் லாஜிக்கு. ஒன்று இங்கே வந்து யாருமே மெனக்கிடல்னு ஒரு விஷயம் கம்மியாயிடுச்சு. அதுதான் என் பார்வை. நம்ம வேணும்னா எல்லாமே ஞாபகம் வச்சுப்போம், வேணான்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம்னா ஹெச்ஆர்யூன்னு போட்டு ஹவ்ஆர்யூன்னு படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஹுருன்னு வச்சுருந்தேன். ஹவ்ஆர்யூன்னு ஓகேன்னு போடுறதுக்கே யாருக்கு டைம் இல்லை, வெறும் கே தான் போடுறாங்க. நான் எங்கிட்ட ஹுருன்னு நினச்சாங்கன்னா அப்படின்னா ஐம் ஃபைன் அர்த்தம் சாவிடா. அதனால் இன்றைக்கி ஒரு 10 நம்பரை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. பாஸ்கி உங்கள் நம்பர் எனக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறீங்களா, சேவ் பண்ணுறீங்களான்ற லெவல் தான் கேட்டு ரிட்டன்டிவிட்டி இல்லை மைண்டில். ஆமாம். ஸோ அதனால் வேணும்னா நம்ம எல்லாருமே நடக்கும், இங்கே வேணும்னு நினைக்கிறது இல்லை, அதனால நடக்கிறது இல்லை. அதுதான் லாஜிக். இப்போது டாப் செலிபிரிட்டிஸை நிறைய பேருக்கு பிஆர்ஓலாம் இருக்கீங்க. இது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லை டக்குன்னு பிரேக் ஆகுமா, பிரச்சனை வருமா? இல்லை, பிரேக் ஆகும். கிரெடிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது எப்படி சம்பாதிச்சிங்க? அதை இல்லை சம்பாதிச்சேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது வேறு இடத்துல சொல்ல மாட்டாருன்ற நம்பகத்தன்மை நம்ம முதல்ல உருவாக்கணும். ஓஹோ, பட் நீங்கள் எப்படியா சொல்லுவீங்க? இல்லை, நான் 100% சொல்லவே மாட்டேன். ஒன்று நான் என் வீட்லேயே சொல்ல மாட்டேன். என்னது, யாரை சந்திக்கிறோம், யாரை என்ன பேசணுன்றது வீட்டிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்கும் அந்த பத்திரிகை விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் பேராதருடன் தான் போடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ட்விட்டர், இன்ஸ்டாவோட மோஸ்ட் பவர்ஃபுல். பிபிசி. ஆமாம். அதனால் நம்ம ஒரு வீட்டில் சொல்லும் போது என்ன ஆகும்னா, நாங்கள் ஒரு பெருமையாக எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி என்ன பண்ணார் தெரியுமா, என்னென்ன விஷயம் நடந்து தெரியுமான்னு ஒரு சந்தோஷத்தில் அது பகிரும் போது அது செய்தியாக மாறும். அதனால் பர்சனல் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு, அந்த டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டா நம்ம லாங் டைம் அசோசியேஷனாக இருக்கலாம். இல்லைனா அது ஷார்ட் டைம் ராபரியாக மாறிடும். ஐயோ
அந்த கால் ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கல்ல, ஆமாம் சார். சைலண்ட் மூடில் வச்சுங்க, தெரியல. அதனால் இப்போது ரஜினிக்கு இருந்திருக்கீங்களா பிஆர்ஓ? நான் ஒரு 5 years இருந்தேன். ரஜினி பற்றி சிம்பிளிசிட்டி சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆஸ் யூ கோஆர்டினேட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூ இன்ட்ராக்ட் வித் ஹிம், என்னெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிங்க? பங்க்சுவாலிட்டி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். வேறு என்ன குவாலிட்டிஸ் நீங்கள் பார்த்து? சார் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சார் இது மாதிரி பாஸ்கி சார் மீட் பண்ணணுன்னாரு. சார்லாம் சொன்னாங்க, பாஸ்கி மீட் பண்ணணுன்னாரு. இது மாதிரி ஒரு மதன் சாரோட ரிலேட்டிவ். அப்படியே வெரி குட். என்ன பண்ணுறாரு பாஸ்கி? ஓகே. இன்டைரக்டாக என்ன அவருக்கு தெரியாதுன்றது சொல்கிறீங்க? இல்லை என்ன பண்ணுறாரு அப்படி கேட்டுப்பாரு. அதே இன்னொருத்தர் இது மாதிரி பாஸ்கி தெரியல, இப்போ டிவி ஷோஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்படியா, என்ன பண்ணுறாரு? மதன் சார். மதன் சார் ரிலேட்டிவா அப்படின்னு ரியாக்ஷன். எல்லா இடத்துலையுமே தெரியாத மாதிரி. ஆமாம், மதன் சார் இது மாதிரி என்னோட இவர் பாஸ்கி. பாஸ்கி உங்கள் ரிலேட்டிவ். ஓகே. அதாவது எந்த ஒரு தகவலும் முதல் தகவலாக கேட்டுப்பாரு. ஓகேங்களா? அது என்னன்னா, ஒரு லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா ஒரு ஆளை பற்றி ஒருத்தர் என்ன வருஷனில் சொல்கிறாங்கன்ற அனலைஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த குவாலிட்டிஸ் பொதுவாக நாம் பாஸ்கி சார் மாதிரி அது தெரியுமா, அது டிவியில் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, நம்மளே அவர் சொல்ல படம் விஜயகாந்த் மாதிரி டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அந்த குவாலிட்டி நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் முதல்ல we should know the difference between listening and hearing. கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவரு கவனிப்பார், பிரில்லியன்ட். மற்றவங்க கேட்டுப்பாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஒருத்தருக்கு பிஆர்ஓ இருந்துட்டு வாண்டான்னு போகிறது ஒரு பெரிய கஷ்டமான டிசிஷன் தானே அது. அதை எடுத்துருக்கீங்களா? இல்லை நான் வேணான்னு சொன்னதை விட என்ன வேணான்னு சொன்னது ஜாஸ்தி. என்ன காரணம்? இல்லை அது அவங்களுக்கு அதை நீங்கள் எதாவது பண்ண சொதப்பலா? இல்லை சொதப்பல்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது என்ன காரணம் அனலைஸ் பண்ணுறீங்களா? இல்லை நான் அனலைஸ் பண்ணுறது இல்லை. ஒருத்தர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை அனலைஸ் பண்ணவே கூடாது. நம்ம அடுத்த வேலைக்கு நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு ஜென்ரலாக நாம் இருந்து ஜெயிக்கணும்னு தான் வந்தோம். இது அந்த பாலச்சந்தர் சாரோட ஃபஸ்ட்டு பெரிய சீரியல் சக்ஸஸே ரயில் ஸ்நேகம்மா. அந்த மாதிரி சினிமாவோட ஸ்நேகிதம் எல்லாமே ரயில் ஸ்நேகம் மாதிரி தான். ஓகே. அவங்கவுங்க ஸ்டேஷன் அவங்கவுங்க இறங்கி போயிடுவாங்க. பொதுவாகவே ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது. எந்த ஒரு செலிபிரிட்டிஸுமே வளரும் போது தன்னை கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் எப்போ கட் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பேர் சொல்லுங்களேன், யாரெல்லாம் அவங்களை கட் பண்ணுறீங்க? 3 பேருன்னு சொல்ல முடியாது, 30,000 பேர் மேலே இருக்காங்க. அது ஒண்டி தான் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆமாம், ஏன்னா ஞாபகம் வச்சுருக்கீங்க. நம்ம அது ரொம்ப ஞாபகம் வச்சுட்டாங்க, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. கரெக்ட், யூ ரைட். பட் ஒரு விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் நிக்கில்கிட்ட எந்த நம்பர் கேட்டாலும் மிஞ்சி போனால் 2 நிமிஷம் கேட்ட உடனே சொல்லிடுறாருன்னா கண்டிப்பாக அது ஹீரோயினுடைய நம்பர்னா உடனே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படின்னு. அது ஃபேக்ட். அது அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நம்பரை நான் சொல்லுவேன். என்னென்ன நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும்? இப்போ நயன்தாரா நம்பர்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சொல்கிறேன் இல்லை, ஒரு 4 ஆக்டர்ஸ் எதை டக்குன்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஒரு 4 ஆக்டர்ஸ் நம்பர் கேட்குறேன், சொல்லுங்கள். அதாவது நான் ஒருத்தர் நம்பர் வாங்கும்போதே, ஆக்ட்ரஸ் டெக்னீஷியன் வாங்கும்போதே ஒரு விஷயம் கேட்பேன். இந்த நம்பர் நான் யாரு கேட்டாலும் கொடுக்கலாமா, இல்லை உங்களை கேட்டுட்டு கொடுக்கலாமான்னு கேட்பேன். இல்லை நீங்கள் கொடுக்கலான்னு சொல்கிற நம்பரை கொடுப்பேன், கேட்டுட்டு கொடுக்கலான்ற நம்பர் அவங்கள கேட்டுட்டு தான் கொடுப்பேன். ஐயோ விசுப்படம், அப்படியே விசுப்படம். எனக்கு தெரிஞ்சு சில ஆக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் என்னன்னு கேட்குறாங்களா, அவங்க நம்பரே. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கீங்க. அண்ட் இந்த ஹீரோயின்ஸ் ஜென்ரலாக இந்த ஹீரோயின்ஸை பார்த்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸு ஃபேஷன் மாடல்ஸ் டைப்பில் எல்லாருமே இந்த முடி ஃப்ரண்ட்டில் இதை பண்ணினே இருக்காங்க பாஸ். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது அட்டென்ஷன் கிரீக்கிங். ஏன்னா யாராவது ஒரு பிஏ விட்டு பிடிச்சிக்க சொல்லலாம்ல பின்னாடியே. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது டிஸ்டர்பன்ஸ்ன்னு. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏன் கிரியேட் பண்ணி இதை பண்ணினே இல்லை. கிரியேட் பண்ணுறது என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஜென்ரலாகவே ஒரு ரோட்டில் நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று நிகழ்வு நடக்குதுன்னா அதை ரெஸ்கியூ பண்ணுறத விட அதை முதல்ல மொபைலில் பதிவு பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறது அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி பாம்பேக்கு அப்புறம் சென்னையில் அந்த பப்பரசின்னு சொல்கிற சிஸ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்தே மொபைல் எடுக்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுலேருந்து எடுக்கிறாங்க, பண்ணிவிட்டு கேண்டிடாக என்ன மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து ஷார்ட் ரீல்ஸில் போகணுன்ற போது இவங்க எல்லாருக்குமே ஒரு கான்சியஸோடய வாழ்கிறாங்க. நம்மள மொபைல் எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதோட மூவ் பண்ணணும், இது பண்ணணும், இது ஏதாவது ஒன்று பண்ணிட்டே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு விஷுவல் நல்ல ஷார்ட் மாட்டோன்றதுக்காக. ஏன்னா இப்படி லெஃப்ட் டு ரைட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்ல ஷாட் எல்லாருக்கும் கிடைக்கும், நம்ம அதில் பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்னு. என்னென்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, 3 செகண்ட்ஸில் ஒரு அட்டென்ஷன் க்ரீக் ஆக்கணும், அப்போ தான் பார்ப்பாங்கன்னு இருக்கு. ஸோ அந்த 3 செகண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுன்றது எல்லாருமே ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நிறைய ஆடியோ லான்ச்சஸ்லாம் பார்ப்பேன் நீங்கள் வருது, அதில் நீங்கள் நிறைய பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி இப்படி பண்ணினே இருக்கீங்க.
யாராவது பேசும்போது அவங்கள இப்படி பார்த்து பேசுகிறாங்க உங்கள்கிட்ட. அது எல்லா ஆடியோ லான்ச்லையும் வரீங்க நீங்கள். ஆனால் அது எதை வாண்டனாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை வாண்டப் இல்லை. அதாவது என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதில் என்ன பேசுகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா அது கொஸ்டின் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷனாக இருக்கணும். ஒருவேளை இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பேசுகிறவங்க அதை மேனேஜ் பண்ணி பேசுறதுக்கு அடுத்து யார்கிட்ட போய் அதை மேனேஜ் பண்ணுன்றது காஷியஸாக ஒர்க் பண்ணுறது தான் மேட்டரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும். இந்த மும்பையிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன், இமேஜ் கன்சல்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு ஹீரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸிங்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் லைக்லி டு ஹண்ட் யூ, இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரோலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? அது வரைக்கும் அது நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ தான் மும்பையில் இமேஜ் கன்சல்டன்ட்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வரணும், எப்படி உட்காரணும், அவங்க ஷார்ட்ஸ் ட்ரெஸ் பண்ணால் கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது, எப்படி முன்னாடி இருந்து இப்படி உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் இது பண்ணி ஒரு மேடை நாகரிகம் சம்மந்தமாக நீங்கள் சென்டரில் இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிடும் போது முன்னாடி போகக்கூடாது, சேரை இழுத்து போட்டு பின்னாடி வழியாக போயிட்டு பின்னாடி வரணும். ஒரு சாரீ கட்டிட்டு போஸ்ட் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் நின்று போஸ்ட் கொடுக்கக்கூடாது, ரைட்டில் நின்று தான் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் நான் நோட் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவேன். இது மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து மொபைல் வந்துடுச்சு. அந்த பீரியடில் யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்ன விஷயன்றது ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருவாங்க. ஸோ ஆங்கர் கூப்பிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே அந்த பேப்பரை நான் போடியமில் வச்சிருவேன். ஸோ யாரோட பேரும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எனக்கு என்னன்னா நிக்கல், ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவங்க இஷ்டம். இன்னும் இதில் நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது. இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஸ்கர்ட் மாதிரி போட்டுன்னு வந்துட்டாங்கன்னா லெக் பொசிஷன் எப்படி வச்சுக்கணுன்றலாம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் பேசாமல் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிடலாமே. இல்லை, இது வந்து கருத்து சுதந்திரம் மாதிரி உடை சுதந்திரம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம ஊரில் ஒரு லாஜிக் இருக்குது, சொன்னபடி கேட்க ஆள் கிடையாது, கண்டபடி சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஆள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று நிறையமா இந்த இன்டர்வியூ முடிச்சு தவழ்ந்துட்டு உங்களை வந்து மெதுவாக தொட்டு காலை கொண்டு போயிடுவானு எனக்கு கிளம்பி. இன்னொன்று இங்கே வந்து எப்படின்னா, நம்ம பல்லாண்டு வாழ்க்கை எம்ஜிஆர் கிடையாது. இங்கே யாரையும் திருத்த வரல, அடிமை பண்ண எம்ஜிஆர். நம்ம இங்கே யாரையும் திருத்த வரல. இருக்கிறதுல ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகாமல் பெட்டர்மெண்ட்டை நோக்கி என்ன பாசிட்டிவாக இருக்கலாம் ஓகே அதை நோக்கி பயணம் பண்ணுமே தவிர நீ இப்படி போடக்கூடாதுன்னா நான் ஏன் போடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சண்டை போடும். ஆமாம். ஸோ அவங்க வந்தது பத்திரமா டேமேஜ் இல்லாமல், இல்லைன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணி அனுப்பணுன்றது தான் ஒரு கிட்டத்தட்ட சைக்கியாட்ரிஸ்டோட ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்கல்ல. ஆமாம், அவங்க சைக்காலஜி ஸ்டடி பண்ணி என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அவங்களுக்கு எது கம்ஃபர்ட் எது கன்வீனியன்ட். நிக்கில் சம்டைம்ஸ் வந்து எந்த அளவு உங்களை பற்றி சொல்கிறாங்கன்னா ரெடி ரெக்கனர்னு நம்ம ஒரு விஷயம் ஒன்றுனா கூகுள் சர்ச் பண்ணுவோம், கூகுளுக்கு ஒரு விஷயம் ஒன்றுனா நிக்கில் சர்ச் பண்ணுன்றாங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் முதல்ல இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி நீங்களே ஒரு வெஹிக்கிள்குள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுன்னு வேர் யூ சேவ் டைம் அட் எவ்ரி பாசிபிள் ஸ்டெப். அது எப்படி வந்தது சார்? அதான் சார், நம்ம வந்து நாமளே அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே வந்து ஒரு PR1 வரும்போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ நான் வந்த பீரியடில் ஒன்லி டெய்லிஸு, ஃபோர்ட்நைட்லீஸ், வீக்லீஸ், மந்த்லீஸ், இந்த 4 கேட்டகரி தான் இருந்தது. இன்றைக்கி இருக்கும்போது சோஷியல் மீடியாவும் சேனல்ஸுமே கிடையாது, அப்போ நியூஸ் சேனல்ஸ் கிடையாது. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் ஒன்று உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த டெட்லைனுக்குள்ளே நம்ம ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்த்தா தான் நம்ம சம்மந்தப்பட்ட செய்திகள் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒன்று ஒரு மூலையில் இருக்கும்போது பைக்கில் ஒரு இடத்துலையும் கூட்டிகிட்டு போகிறது லேட் ஆகுன்ற போது ஏன் அதை ஒரே இடத்துல இருக்காதுன்ற போது ஒரு ஐடியா வந்தது. கோயம்புத்தூரில் கிட்டப்புன்னு ஒரு இடத்துல போயிட்டு மாருதி ஸ்விஃப்ட்டில் லெஃப்ட் சைடு சீட் எடுத்துகிட்டு அங்கே கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை காரில் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் சேனல்ஸ் வந்த பீரியடில் என்னென்னா எல்லா சேனல்லும் வர ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக ஆடியோ வரணும். ஆடியோ வந்து தான் அவன் குவாலிட்டி பண்ணுவான்ற போது அப்போ வந்து இந்த ஆடியோ பாக்ஸ் வந்து ஒரு விஷயம் முக்கியமாக பேசப்பட்ட போது அப்போது இங்கே சன் டிவி டெக்னிக்கல் கண்ணன் சார் மூலிமா ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் மூலிமா ஒரு அவுட்லேருந்து கிட்டத்தட்ட 72 அவுட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸை நான் ரெடி பண்ணேன். அந்த பாக்ஸ் இன்னும் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு மீடியா கொடுக்கும்போது மீடியா ஃபெல்ட் ஹாப்பி, தே ஹேவ் த பர்ஃபெக்ட் குவாலிட்டி. ஸோ அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே நம்மளே அப்டேட் பண்ணுற விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வந்த போது ஏஐயில் என்ன பண்ணலான்ற போது ஸோ எனக்குன்னு ஒரு பர்சனலைஸ் ஏஜென்டிக் ஏஐன்னு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போது சவுத் இந்தியாவில் இல்லை இந்தியாஸ்லேயே ஒரு PRO பர்சனலைஸ் ஏஜென்டிக் ஏஐ இன்ஸ்டால் பண்ணுற ஒரு ஆள் நான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1 monthல அது
ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து நம்மளோட விஷயங்களில் வந்து அப்டேட் ஆகிக்கணும். ஒருத்தர் எப்படி வந்து நான் ஒரு பிஆர் ஆனுன்ட்டுன்னு கெரியர் எப்படி செட் பண்ணிக்க முடியாது இல்லையா? there must have been some turning point which made you do this role of a PRO. அது எப்படி வந்தது சார்? அது வந்து நான் ஆக்சுவலி ஜேர்னலிஸ்ட். என்னோட தாத்தா வந்து தினமணியில் வந்து முதல் ஆசிரியராக இருந்தார், டிஎஸ் சொக்கலிங்கம் சொல்லிட்டு. ஸோ அந்த வழியில் வரணும், அது முறைப்படி வரணுன்றதுக்காக நான் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் படித்து வந்தேன். அப்புறம் சினிமா எக்ஸ்பிரஸ் பொம்மையிலெல்லாம் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு பிஆர் நண்பர் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து யாருமே எதிரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நண்பராக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. எதிரியாக இருக்குன்னா சில தகுதி வேணும், அது இங்கே யாருக்கும் கிடையாது. அதனால் நான் வந்து எனக்கு எதிரியே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ இன்னொரு கால் அமைச்சிருக்கேன், ரைட்டில் காமிச்சிங்க, லெஃப்ட்லேயே காமிச்சிங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிஆர்ஓ வந்து ஒரு படத்தில் வந்து எனக்கு டிக்கெட் கொடுக்காம போலீஸ்காரை வச்சு தள்ளி விட்டார் வெளியில், தேட்டரை விட்டு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே லைஃப்பில் வந்து அவமானங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகே, அப்போ வந்து நான் படித்த ஒரு புக்கில் வந்து தி பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்ச் வந்து லிவிங் வெல் பிஃபோர் தெம்னு இருந்தது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது எந்த பிஆர்ஓவால் ஒரு படத்துக்கு டிக்கெட் கொடுக்காம நம்ம தள்ளப்பட்டோமோ, நாம் பிஆர்ஓ ஆகி நாம் அந்த நபருக்கு பிஆர்ஓ ஆகணும்னு உழைச்சி வந்து நான் பிஆர்ஓ ஆனேன். அவ்வளோ சிம்பிள். இந்த பவுடர் படத்தோட கதையாது இல்லை, என்னோட கதை. யூ ஹேவ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி, யூ ஹேவ் டு ஆன்சர் பொலைட்லி. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா டேஞ்சர் செலிபிரிட்டிஸ் கிட்ட இல்லையா? சம்டைம்ஸ் அது வரும் இல்லை, செலிபிரிட்டிஸே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரும். நம்ம வந்து வி ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட். இன்னொன்று, ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்ற போது நம்ம 12 மணிக்கு கூப்பிடுறாங்கன்னு வருத்தப்படக்கூடாது. 12 மணிக்கு நம்மளை தேடுறாங்கன்னு சந்தோஷப்படணும். ஓஹோ, வாண்டட் கேஸ் ஏதாவது? இல்லை, வாண்டட் இல்லை. ஸோ நம்மளை வாண்டடாக அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கை அனுப்புங்க சார், கால் ரொம்ப கொடுத்துட்டீங்க. ஸோ நம்ம வாண்டட். நம்ம 1வது படிக்கும் போதுலேருந்து we have to be asked to answer any 2 questions out of 3. ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸை வளர்க்கும் போது அவனோட சாய்ஸும் ஆப்ஷனும் நாமளாக இருக்கும்போது அது சந்தோஷப்படணும், வருத்தப்படக்கூடாது. தமிழ் படங்கள் தெலுங்குலாம் பண்ணுறீங்கல்ல, when you interact with the heroes and other artists, டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? சில டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது எப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்கள் சார். டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், தேவை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வரும்போது நான் கேட்டேன், அந்த ஹீரோக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னன்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒரு ஃபுட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஃபுட்டு வந்து நைட்டில் கிடைக்குமா அப்படின்றது வந்து டவுட். ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இருக்காதுன்னு சொன்னாங்க. நைட்டில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திடீர்னு சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன் இருக்கும்போது நைட்டு 11 மணிக்கு எனக்கு அந்த ஃபுட்டு வேணும்னாரு. ஹோட்டலில் கேட்டாங்க, இல்லைனாங்க. ஓகே, ஒரு 1/2 வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுத்தா ஹோட்டலில் ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னாங்க. பண்ணணுன்னே நான் அந்த ஃபுட்டோட இது வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தேன் நான். இதுக்கு தான் கேட்குறேன் சார், ஒரு சலிச்சுக்க தோணாதா? ஐயோ என்ன நைட்டு இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க, இந்த ஃபுட்டை போய் கேட்குறான், அது தோணாதா? இல்லை சார், தோணாதான்றது மேட்டர் கிடையாது, தோணக்கூடாதுன்றது தான் என் வாதம். அதான் எப்படி? ஏன்னா யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம சாட்டர்டே வருது, சண்டே என்ன பண்ணுவாங்க, சரி நாளைக்கு சண்டே, மண்டே பார்த்துக்கலாம், தீபாவளி பொங்கல் பார்த்துக்கலாம்னுவாங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சண்டே இஸ் ஒன் ஆஃப் த டே, லைக் 7 டேஸில். தீபாவளி பொங்கல் எல்லாமே வருஷம் வரும். ஆனால் வருஷம் வேலை வருமானு தெரியாது, வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வருமானு தெரியாது. ஸோ வேலை நினைக்கிறத பற்றி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி இல்லைன்னா, அதாவது கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணுமே தவிர ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சண்டே ஒதுக்கக்கூடாதுன்றது தான் என் பார்வை. அண்ட் ஃப்ளாட்டரிக்கு டக்குன்னு மயங்கி விழுந்துருவீங்களா நிக்கில்? எப்படி? இல்லைங்க, அந்த மாதிரி பியாரோ கிடையாது தலைவா. நீங்கள் எப்படின்னா எப்படி அப்படின்னாலே நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. சூப்பர், இது ரியாலிட்டி. ஆமாம். இன்னொன்று, அதே மாதிரி என்னை கால வாடுறவங்களுக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா when somebody is trying to pull your legs, we should be happy, because since we are above them, they are trying to pull our legs ன்னு நான் ஹாப்பியாக எடுத்துப்பேன். சோடா கொடுங்க சார், மாற அடிக்க சார், சோடா இருக்கு. என்ன இவ்வளோ தத்துவமா ஒரு 20 நிமிஷத்தில்? வேறு லெவலில். அண்ட் உடம்பு சரியில்லாமல் போகும்போது, சம்டைம்ஸ் ஏதாவது எயில்மெண்ட் வரும்போது உங்களோட கமிட்டட் ஒர்க் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? நீங்கள் ஆன் த ஸ்பாட் போக வேண்டியிருக்கும் சில இடத்துலலாம். அது மாதிரிலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? என்னென்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்க போக வேண்டியதுன்னு என்ன, அதனால இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகவே இல்லை. ஹாப்பி. ஆமாம். ஏன்னா நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து லாஸ்ட் மே, நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடினேன். லாஸ்ட் மே 25க்கு முன்னாடி ஒரு 5 days வந்து நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போகும்போது எனக்கு வந்து
செஸ்ட்டில் வந்து அப்படி ஒரு 1000 ஊசி குத்துற மாதிரியான ஒரு பெயின் வந்தது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி காரில் உட்காந்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் சரியாயிடுச்சு. அப்படியே ஒரு 5 days போச்சு. அப்புறம் May 25 ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு பிரசாத் லேப்ல. உச்சக்கிட்ட பெயின் வந்தது. இது மேலே பேரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து 2 வீலரில் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் எதுவுமே நீங்கள் யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு ஆன் தி வே வந்து ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே கமிட் ஆன ஒர்க்கை வந்து ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்டை இந்த நம்பர், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்னேகன் நம்பர் இதை நோட் பண்ணிக்கோ, நாளைக்கு 11 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. டைரக்டர் சசி, இப்போ வந்துட்டு போன சசி, ஒரு ஃபோட்டோ ஷூட் விஜய் இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் வந்து பிரசாத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு மறுநாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு 5 விஷயத்தை ஆம்புலன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணும்போது சொல்லிவிட்டு முடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அன்றைக்கி நைட்டு 11:30க்கு ஆன்ஜியோ பண்ணி ஒரு 1 வீக் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆன்ஜியோ பண்ணும்போது நான் டாக்டர்கிட்ட கேட்ட விஷயமே ஐசியூவில் எத்தனை நாள் இருக்கணும், எப்போட்டிலேருந்து ஃபோனை யூஸ் பண்ணலாம், அதுதான் நான் கேட்ட ஒரே விஷயம். அவங்க வந்து என்னங்க நாங்கள் இல்லைங்க எனக்கு லைஃப்பில் ஃபோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இல்லை ஒரு 3 days யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. 3 days மட்டும் அசிஸ்டண்ட்டை வந்து உடம்பு சரியில்லை ஃபீவர்ன்றது மட்டும் சொல்லு, ஹார்ட் அட்டாக்னு சொல்லாதேன்னு. ஏன்னு கேட்டாங்க. ஹார்ட் அட்டாக் சொன்னால் நிக்கில் அவ்வளோதான் இனிமேல் வரமாட்டாருன்னா அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் ஒரு 1 month வெளியில் போகக்கூடாதுன்னாங்க. 1 month ஃபோன்லேயே நான் ஆக்டிவேட் பண்ணி எந்த வேலையும் டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு சீரியஸ்லி ரெஸ்பெக்ட் வந்து மல்டி ஃபோல்ட் ஆகுது. உங்களோட கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்தாலும் கிரைசிஸ், நான் சொல்கிறேன் ஒரு 18 deaths கிராஸ் பண்ணேன். எந்த இடத்துலையும் சேனலுக்கோ யாரோட கமிட்மெண்ட்டுக்கோ எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதை பண்ணி ரொம்ப பிடிச்சது உங்கள்கிட்ட. ஃபேண்டாஸ்டிக் குவாலிட்டி. நிறைய பேருக்கு இது பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துவாங்க நீங்கள் சொன்னதை. இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எப்படி, அதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? சரி, ஆஸ் பிஸி ஆஸ் ஆல்வேஸா? ஆஸ் யூஷுவல் பிஸி. ஆல்மோஸ்ட் வந்து 16 to 17 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னா, அவங்க மேடம் இந்திரா காந்தி மேடம் வந்து 4 hours தான் தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் வந்து கிராஸ் ரோட் வேறு போடுவாங்க. அதனால அந்த 4 hours மட்டும் தூங்கி வேலை பார்க்கறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் யோசிச்சு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அந்த அப்டேஷன்லேருந்து இருக்கு. யூடியூப்பில் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்டர்வியூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய படங்கள் பிஸியாக போயிட்டுருக்கு. அந்த ப்ரொமோஷன்ஸே புதுசாக என்ன பண்ணலாம், டு பிரிங்கிங் த ஆடியன்ஸ் பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ணலான்றது பண்ணிகிட்ருக்கேன். ஹிந்தியில் அமிதாப் பச்சன் சார் கூட. என்னோடய ஃபஸ்ட்டு படமே ஏபிசியில் அமிதாப் பச்சன் சார் தான் ப்ரொடியூசரு. இதில் வந்து ஒரு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது அமிதாப் சாரும் ஹிந்து ராமும் தான் கெஸ்டாக இருந்தாங்க. அப்போ நான் மீடியாவை ஹேண்டில் பண்ண விஷயங்கள், நில்லுங்க, உட்காருங்க, ஸ்டில் எடுங்க, வீடியோ எடுங்க, சார் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு பேன் பண்ணுங்கன்னார். ஒயினார். அப்போ தான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெஃப்ட் டு ரைட் லுக்கு, ஃபஸ்ட் லுக்கு ஸ்டில்லு, செகண்ட் லுக்கு விஷுவல் சொல்லும்போது போகும்போது சொன்னார், இது மாதிரி ஒரு ஆள் நான் பாம்பேல கூட பார்த்தது இல்லை. இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட். இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ். நீங்கள் வந்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இத்தனை செலிபிரிட்டிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அதில் நீங்கள் எங்களை மதிச்சு எங்க கூட உட்காந்து கிண்டலையும் சைச்சுன்னு ½ hour கலகலப்பாக நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வி ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் டைம். சார் தேங்க்யூ சார். இதில் ஒரு விஷயம் நான் மாறுபடுறேன் சார். இதில் வந்து பிஸி ஷெட்யூலில் வந்தேன்னு சொல்கிறது இல்லை சார். இங்கே வந்து எல்லாருமே பிஸி சார். கரெக்ட். ஈவன் பிச்சைக்காரன் கூட பிஸி. டீ நகரில் கிடைக்கலன்னா கேட்கறதுல போய் எடுக்கலாமான்னு யோசிக்கிறான். என்னை பார்த்து இப்போ எதுக்கு சொன்னீங்க? டீ நகரில் கிடைக்கலன்னா கேட்கறதுல போய் எடுக்கலாமான்னு யோசிக்கிறான். இதில் என்னன்னா, the matter how you prioritize yourself. கரெக்ட். அதுதான் மேட்டர். அந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா? சந்தோஷம். நிச்சயமா. அதாவது கண்டங்கள் மாறலாம், இந்தியா, USA, அமெரிக்கான்னு. ஆனால் எல்லாருக்கும் 24 hours தான். அங்கே நம்ம என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எங்கே நம்ம மெனக்கெடல் கொடுக்குறோன்றது தான் மேட்ரு. ஸோ ஆதித்யாவும் முக்கியம், பாஸ்கியே முக்கியம். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல்ல ஆதித்யா ஏ வருது, அடுத்தது பி, பாஸ்கி வரும்போது 2 நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்க முடியாது. நிகில், ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஃபேண்டாஸ்டிக் ஹெல்த். தேங்க்யூ சார். உங்கள் ஹெல்த் நிறைய பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுனாலே உங்கள் ஹெல்த் உங்களை மினிமம் 100 years இதே சேரோட வச்சிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். ஸோ தட் வாஸ் மிஸ்டர் நிகில் முருகன். நீங்கள் பார்த்தீங்க இந்த டே எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்கு நீங்கள் எத்தனையோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் அது இதெல்லாம் போவீங்க. நிக்கில் முருகன் இந்த மாதிரியான ஒரு சேர்ஃபுல் டாக்டர்ன்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இன்னொரு சேர்ஃபுல் பர்சனோட அடுத்த வாரம் சந்திக்க போகிறோம். அவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.